இது நான் சொல்லல, ஐயா காதல்மைன்னு சொல்றாரு, ஐயா திருமாவளவன் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஏன் பேபி கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்க முடிவு செய்தது. இது யாரோட தூண்டுதல் பேரில்? பாஜகவின் தூண்டுதல் பேரில். வெக்கமாக இல்லையா உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து கொள்வதற்கு? தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் உங்களுக்கு ஓட்டு போட இன்னும் புரியல? உங்களுக்கு இன்னும் புரியாம நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு மனம்ல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அறநிலைத்துறை அமைச்சராக இன்னைக்கு ரமேஷை போட்டிருக்காங்க. அவர் கேட்டா அவர் உயர் ஜாதிங்கிறீங்க. நீங்க சேகர் பாபு போட்டீங்க. இப்ப சொல்றாரு அவரு கீர வீரமணியும் சரி, இந்த அமீருங்கிறவன் சொல்றாரு ஏன் அறநிலைத்துறை தலித்த போடக்கூடாதுன்னு. ஏன் நீங்க அந்த வக்குப் வாரியத்துல இஸ்லாமிய சகோதரர்களே அடிமட்டத்தில் இருக்கிற தலைவராக போடக்கூடாதா? அதை நீங்க ஒத்துக்குவீங்களா? எல்லோரும் இன்று ஒன்றுதான். யாரும் சலச்சவங்க கிடையாது. எந்த மதமும் இன்று வேற்றுமை கிடையாது. எந்த ஜாதியும் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்றுதான். நமக்கு யார் நன்மை செய்வார்கள், தீமை செய்வார்கள், யார் நல்லா நடத்துவாங்க மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டு இவன் அது, இவன் இது, இவன் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவன் MBA, அவன் MSc அப்படிலாம் கிடையாது. MBA படிச்சவனும் திருடதான், 10ஆம் கிளாஸ் படிக்கணும் நேர்மையா இருக்கிறதான் செய்யறான். அதனால அதெல்லாம் கிடையாது. நேர்மை என்பது அவருடைய பிறப்பில் வருகிற ஒரு தனி திறன். அந்த நேர்மையும் சரி, ஊழலாத சமூகத்தையும் கொண்டு வரணுங்கிறது ஒரு மனதில் வரணும். அதுக்கும் படிப்புக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. இப்பயும் சொல்ற அந்த இடத்துல காங்கிரஸ் அவர்களை நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க. காங்கிரஸ் எப்படி அந்த இலங்கையிலே நடந்த சம்பவத்துக்கு உறுதியாக இருந்தா இல்லைன்னு தான் வரும். அது ஒரு ஃபிராக்ஷன் சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் 1.5 லட்சம் பேர்லாம் இருக்கல, 70,000 பேர் இருந்தான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தான் போய் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்கள் மறுவாழ்வுக்கு எவ்வளவோ லட்சங்களை கோடிகளை செலவழித்து மறுவாழ்வு கொண்டு வந்து காங்கிரஸ் தான். ஆக காங்கிரஸ் செய்த ஒரே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்த சாதனைகளை செய்தவைகளை வெளியே சொல்லாதது மிகப்பெரிய தப்பு. காங்கிரஸ் செய்த சாதனைகளை நாங்கள் மாறி தட்டிக் கொள்ளவில்லை. இப்ப ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்க பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், மாறி தட்டிக்கே அடைஞ்சாங்கல்ல. அது மாதிரி காங்கிரஸ் செய்த சாதனைகளை வெளியே பகிரங்கமாக மாறி தட்டி கொள்ளாதது, பகிரங்கப்படுத்தாதது நாங்கள் செய்த பெருத்த தப்பு. அதாவது இப்ப இவங்க திமுக ஆட்சியில் பண்றாங்க, 1 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 9 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை, 10 ரூபாய்க்கு செஞ்சுதா 1 ரூபாய் கூட விளம்பரம் பண்ணல. அதுதான் தப்பு. இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், இலங்கை தமிழர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தோம். இன்றைக்கும் சரி காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழருக்கு என்றும் பாதுகாப்பாக இருக்கும். அன்றைய ராஜீவ்காந்தி ஆகட்டும் சரி, இந்திரா காந்தி ஆகட்டும் சரி, நேரு ஆகட்டும் சரி, என்றுமே நாங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். ஆக இந்த நேரத்திலே திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கை, கடுமையான என்னுடைய கன்னடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் காங்கிரஸை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வலிமையான கண்டனங்களை எங்கெங்க தெரிவிக்கணும் அப்படிலாம் தெரிவிப்போம். உள்ளாட்சி தேர்தலை காமிப்பாங்க யாருன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இனிமேல் காங்கிரஸ் கட்சிங்கிற ஈர்க்கக்கூடாதுன்னு. அது என்னங்கிறத களத்தை சந்திப்போம்.